உங்க மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கும் போது யாராவது வந்து பாரா சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சில்லி மூக்குன்றது உடம்புல உள்ள ஒரு உறுப்போ ஒரு எலும்போ கிடையாது, உடஞ்சி ரத்தம் வருது. சில்லி மூக்குன்றது ஒரு கண்டிஷன், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வாமை, தும்மல், இருமல், வாந்தி, பேதி, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருள் உள்ள வரும்போது அதை வெளியேற்று. இதுதான் பாடியோட மெக்கானிசம். இங்க என்ன நடக்குது? மூக்குல வந்து டஸ்ட் இதெல்லாம் உள்ள போகும்போது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் உள்ள மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுனால IgE ஒரு இம்யூனோகுளோபுலின் வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியேற்று. அவங்களுக்கு வந்து பொருள் வந்து தும்மலா வந்து வெளியேறும். சோ இந்த ஒவ்வாமை இருக்கும்போது அவங்க எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா, தும்மல் வரும், மூக்குல இருந்து சளியா வராம நீர் மாதிரி ஊத்தும், கண் அரிக்கும், தொண்டை அந்த அரிக்கிற மாதிரி வர்றது, இதெல்லாம் ஒவ்வாமைக்குள்ளேயே அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்குரிய சிம்டம்ஸ். சரி, இதை நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியுமான்ற கொஸ்டின் எல்லாருக்குமே அடுத்து வரும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்றது ஒரு கண்டிஷன், நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து பெர்மனன்டான கியூர் கிடையாது. எதனால வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவேர்னஸ் மற்றும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணா இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிற ENT டாக்டர் அணுகி அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், சில்லி மூக்குன்றது உடம்புல உள்ள பார்ட்டோ போனோ கிடையாது, அது ஒரு கண்டிஷன், ஒரு நிலைப்பாடு. சோ அடுத்த தடவை யாருக்காவது மூக்குல இருந்து ரத்தம் வரும்போது பாரா சில்லியம் உடைஞ்சது தான் சொல்லக்கூடாது. ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க.